ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரத்திக் லாரல்ல இருந்து ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு மார்க்கெட்டு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு நைட்டு தினமும் இந்த மார்க்கெட் போடுவாங்க. செக்டர் 121 நோய்டாவில் 121 செக்டரில் இது போட்டுட்ருக்காங்க. இது வந்து தினமும் போடுவாங்க. தினமும் போடுறனால ஒவ்வொரு நாள் ஸ்டாக்கெல்லாம் கிடையாது. அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து வியாபாரம் நடக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இப்போ சொசைட்டிக்கு வெளியில் வாங்குகிற விலையை விட இது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 1 கிலோ 2 கிலோ ரூ. 20 10 அப்படின்னு விற்பாங்க. ஆனால் இப்போ சொசைட்டிக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா கால் கிலோவே ரூ. 20 30 விற்பாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து 1 கிலோ 2 கிலோவே ரூ. 10 20 ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். இங்கே எல்லா காயுமே கிடைக்கும். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை மட்டும் இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நார்த்தில் வந்து அவ்வளோக்கா கருவேப்பிலை கிடைக்காது. எப்பயாவது ஒரு தடவை தான் கிடைக்கும். ஆனால் காய்கறிலாம் நல்லா வித்தியாச காய்கறிலாம் நல்லா கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு போனால் தான் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி வச்சுக்கலாம் முடியும். அதே சொசைட்டிக்கு வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் கம்மி விலைக்கு வாங்க முடியாது. அவங்களே சொசைட்டியில் இருக்காங்க பணக்காரவங்கன்னு நினச்சி அந்த காய்கறிக்காரவங்க அதிகமாக தான் விலை விற்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதே விலை அதே காயை கம்மி விலைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். இது வந்து பிரத்திக் லாரலுக்கு ரொம்ப தூரம் கூட இல்லை. கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் தான். நான் நடந்தே கூட வந்துடலாம். இங்கே எல்லா காய்கறிகளும் கிடைக்கும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், காலிஃப்ளவர் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பு. 2 கிலோ 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நல்ல பெரிய பூவாக நான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன மளிகை சாமான்கள்லாம் இதை லூஸில் இங்கே வந்து வாங்கிக்கலாம். இதே சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒரு பாக்கெட்டு தான் கிடைக்கும். இந்த மாதிரி லூஸில் வேணும்னா இந்த மாதிரி குட்டி குட்டி மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த ஐட்டம்லாம் இங்கே வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த மார்க்கெட் வந்து காய்கறிக்கு மட்டும் ஒரு சைடாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஆப்போசிட் இன்னும் கொஞ்சம் ஒரு டேர்ன் பண்ணி அந்த சைட் போனீங்கன்னா கொஞ்சம் துணி கடை, செப்பல் கடை எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இதெல்லாம் இந்த காய்கறி வச்சுருக்கதுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். இதே லைனில் கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்குறீங்கள்ல, இங்கெல்லாம் வந்து வளைகள், இது மாதிரி செப்பல், துணிமணி இதெல்லாம் விற்பாங்க. இதை கூட முன்னாடி ரொம்ப சின்ன மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க. பார்த்திங்களா, இங்கே செப்பல் இருக்குல்ல, இந்த செப்பல்லாம் வீட்டுக்கு போட்டுக்க முடியாது. வீட்டுக்கு போட்டுக்க முடியும். சும்மா நார்மல் யூஸுக்கு. ஹைஃபைவாலாம் செப்பல் இங்கே கிடைக்காது. அதேமாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து கம்மி விலைக்கு கிடைக்கும் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்க வளையல் கடை. இது வளைகள்லாம் க்ளோஸ் பண்ணுற டைம். ஆக்சுவலி நைட்டு நான் லேட்டாக போய் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் எல்லாம் முக்கால்வாசி கடையெல்லாம் மூடிட்டாங்க. முக்கால்வாசி கடை மூடிட்டாங்க. இங்கே பாருங்கள் துணிமணி. இனிமேட்டுக்கு துணிமணி, செப்பல், இந்த இன்னர்ஸ் இது மாதிரி. முன்னாடி பார்த்திங்கன்னா காய்கறி போட்டிருக்காங்க. கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி துணிமணிகள் கடைகளாக வச்சுருக்காங்க. வளையல் கடை, துணிமணி கடை, அப்புறம் பேண்ட்டு. இங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வளையல் கடை தான். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரை இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கள் அக்கம் பக்கத்தில் யாராவது நோய்டாவில் இருந்தீங்க, உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக காய்கறி வாங்கினா இந்த மார்க்கெட்டை விசிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம் சேனலை வந்து ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கப்புறம் அவ்வளோதான்.